எப்படிங்க அந்த 3வது ஆண்டு விழாவில் வந்து யாரோ வேல்முருகன் ஒருத்தர் வராரு, அவர் ஏதோ பாட்டு எழுதிட்டு வர்றாரு, அவரோட சேர்ந்து குத்துப்பாட்டு டான்ஸ் ஆடுறாரு. வெறி பிடித்த அலைகிறார். இவர் என்ன சொல்கிறாரு, தீய சக்தி, அது என்ன ஊழல் சக்தி 2 பேரையும் விட்டுட்டு இவர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில். எங்கெங்க இவர் சனிக்கிழமை தான் வெளியே வருவார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, திமுகவோ அதிமுகவோ 2026 தேர்தலில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வருதுன்னு இப்போ அவங்க வர்றாங்க ஆட்சி, அப்படி தானே இருக்க முடியும், லாஜிக்காக தானே. அப்படி வந்தால் திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒர்க்கிங் டே செக்ரட்டேரியட்டில் செயின்ட் ஜார்ஜில். யார் ஆட்சி புரிகிறாங்களோ அவங்க ஆஃபீஸை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. சனி ஞாயிறில் இவர் வந்து உட்காந்துப்பார் போல இருக்கு செக்ரட்டேரியட்டில். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் அவர் வெளியில் வர்றாரு. என்றைக்காவது ஒரு நாள் தான் வெளியே வருவார். 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு கொடுத்துருவார். அப்போது ஒரு முதல்வராக வந்தால் செக்ரட்டேரியட்டுக்கு வந்து யாரும் இல்லாத போது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வாட்ச்மேன் கிட்ட பிளாஸ்ட்னு ஏதோ பேசி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இப்படி தான் இருப்பாரோன்னு. ஆனால் உண்மையிலேயே இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈழத்தமிழர்